பணத்தை குறித்து வேதம் சொல்றது என்ன தெரியுமா? பண ஆசையை வேதம் எச்சரிக்குது. ஆனா பணத்தை வேதம் எதிர்க்கல. பணம் பணம்னு அது மேல ஆசை வைக்காத, இச்சை வைக்காத. ஆனா பணத்தை அது எதிர்க்கல. பணம் தேவைன்னு சொல்லுது. ஆமென். நேர்மையா உழைக்க சொல்லுது, ஞானமா சேமிக்க சொல்லுது, ஏழைய வாழ சொல்லல, நிறைவோடு வாழ சொல்லுது, வாழ்க்கையை சரியா நடத்துகிற ஞானத்தை கடவுள்கிட்ட கேட்க சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு வெலனை கொடுக்கிறாருங்களாங்க கடவுள். பணம் உங்க கையில இருக்கும்போது, அந்த பொருளாதார செழிப்பு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்குது, ஒரு நிலையான ஒரு தன்மை இருக்குது. துக்கம், கண்ணீர், வேதனை எல்லாம் எங்க வருதுன்னா காசு இல்லாத இடத்துல தான் வருது. கடவுள் அதனாலதான் பொருளாதார செழிப்பை தருகிறார். தேவன் கொடுக்கிற வருமானத்துல கடன் சுமை இல்லாம தேவைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கை, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் பொருளாதாரம்.